சாண்டி கிரிஷ் என்ன சென்னை டு தர்மபுரி கடத்திட்டு போன விலாக் தான் பார்க்க போகிறோம். நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டஸ்கி பொண்ணுக்கு நல்ல புத்தி கொடுக்கடவுளே, இந்த டஸ்கி பொண்ணு சேனலை பார்க்குற எனக்கும் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நல்ல புத்தி கொடுக்கடவுளேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வேண்டிப்போம். A few inches later. என்ன பண்ணுற? மேக்கப் வேனிட்டி பேக் பண்ணுறப்போ டிஸ்டர்ப் பண்ணுறான் சார். உங்களுக்கு நாய்க்கும் பூனைக்குமான ஒரே வித்தியாசம் சொல்லட்டா? நாய் ஓனர் முன்னாடி நாய் மாதிரி சுற்றும், ஆனால் பூனை ஓனரை அது பின்னாடி நாய் மாதிரி சுற்ற விடும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வேனிட்டி பேக் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாண்டி கிரிஷ் யார்? இந்த சாண்டி கிரிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் பிரைடுங்க. அவங்க சென்னையில் என்கேஜ்மெண்ட் வச்சுருந்தப்போ நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஒர்க்கு பிடிச்சி போய் அவங்களோட கல்யாணம் தர்மபுரியில் நடக்குதுனாலும் பரவாயில்ல, உங்களை தான் நான் கடத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இங்கேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் எக்காரணத்தை கொண்டு இந்த டைமுக்கு எந்திச்சது கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் மை ஒர்க். ஸோ மிட் நைட் எழுந்திரிச்சிருக்கோம், தூக்க கலக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம ஜர்னிக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெடி ஆகிட்டோம். Later. And it's time to say tata, bye-bye, see you to Chennai. And நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம தர்மபுரிக்கு போனோம். அண்ட் தர்மபுரிக்கு சென்னையிலேருந்து டேரெக்டாக பஸ்ஸோ ட்ரெயினோ எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்ட்ரல்லேருந்து, அதாவது சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து மொரப்பூர் அப்படிங்கிற ஒரு லொக்காலிட்டிக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப கேப் எடுத்துகிட்டு தர்மபுரிக்கு போக போகிறோம். 5 hours later. ஸோ மொரப்பூர் ரீச் ஆயாச்சு. இப்போ அடுத்து இங்கேருந்து தர்மபுரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம். இது அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. அண்ட் நம்ம பிரைட் மண்டபம்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே ட்ரிபிள் கே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பாயிண்டில் ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு தேங்க் ஹர். பிகாஸ் ஒன்று நம்மளை நம்பி லைக் சென்னையிலேருந்து அங்கே வரைக்கும் கூப்பிட்டு போய் இவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னதுக்கும், அண்ட் ரெண்டாவது ஷி மேட் ஷுர் வி வர் கம்ஃபர்டபுள், லைக் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து, ரூமில் இருந்து, அண்ட் ஃபுட்டில் இருந்து, அண்ட் ரொம்ப வார்ம்த்தோட வெல்கம் பண்ணதுலேருந்து, நாட் ஜஸ்ட் தி பிரைட், அவங்களோட சிஸ்டர், அவங்களோட மம்மி, அவங்க டேடி எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ அட் திஸ் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ லைக் ஷீ இஸ் எவ்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸ் ட்ரீம் பிரைட் அப்படின்னு தான் சொல்லணும். Much later. கரண்டி தேடிட்டு இருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே லஞ்சுக்கு போயிருந்தோம். நான் எதுவும் சாப்பிடல, பிகாஸ் நான் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தேன். ஸோ லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேன். என் கோ ஆர்டிஸ்ட் மட்டும் 5 நிமிஷத்தில் என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்து தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா பிரைடை அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணணும். ஸோ ஹோட்டல்லேருந்து 2 ஜம்ப் தான் மண்டபம் சேர்ந்துட்டோம். அண்டு பிரைடு பார்த்திங்கன்னா அப்போ தான் சாப்பிட போயிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு மண்டபத்தை கவர் பண்ணிட்டு, அண்ட் இங்கே கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் வளைச்சி கேப்சர் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பிரைடு வர வரைக்கும். A few inches later. ஏதாவது பண்ணுங்க. இப்படியா? அது கூட பண்ணலாமே. பண்ணுங்க. பண்ணட்டா? 1 2 3. அவ்வளோனா கையை கொஞ்சம் இல்லை, கையை மெதுவாக கொண்டு போனீங்கன்னா தான் அந்த இது கையும் தெரியும். ட்ரான்ஸ்லேஷன் 2 3. ஓகே. ஸோ நம்ம சாண்டி கிரிஷ் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் அழகாக பண்ணிட்டு டைமை மட்டும் கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பரப்பரன்னு வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் ஃபுல்லாக ஃபேஸில் இன்வால்வ் ஆகிட்டேன். அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக ஹேரில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் கிளிப்ஸ் கேப்சர் பண்ண முடிந்தது. அண்ட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 3மே ஹெச்டி மேக்கப் தான் பண்ணியிருந்தோம். அண்ட் அவுட்புட் ரொம்ப அழகாக வந்தது. அந்த ஐ லுக் பாருங்கள். ஐஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன். 2 3. அதான் போஸ்ட் பண்ணுங்க. அப்படி கீழே பாருங்க. அதுவும் போஸ்ட். அவ்வளோ சின்ன பண்ணாதீங்க. அதேதான்.
6 months ஆச்சு. 6 months தான் ஆச்சு, அதனால தான். ஓகே ஓகே. நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன் அந்த ஐ லுக்கு பேஸு எல்லாத்துக்கும். சீரியஸ்லி அன்னைக்கு ஆரம்பித்தா இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த என்ன சொல்ல மேக்கோவர் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், சரி அப்போ சொல்ல முடியல. சரி இப்போ சொல்லுங்க. அப்புறம் சந்தியாவோட மேக்கப் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. Later that same evening. அண்ட் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் கிளிட்டரி ஐஸும் பேஸ் வந்து நல்லா க்ளோவியாக டியூவியாக போய்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஈவினிங் அல்லவா, ஸோ தட் லைட்ஸ் எல்லாம் முன்னாடி அப்படியே தகன்னு அவங்க மின்னுனா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நான் மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் என்னோடய ஒர்க் எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்கப் முடிச்சுட்டு போயிட்டு நம்மளோட சோச்சி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயாச்சு. என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் அப்போவே நமக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை அப்படிங்கும்போது முகூர்த்தத்துக்கு மட்டும் இருந்திருக்குமா என்ன? அதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் வித் அ டச் ஆஃப் ஸ்மோக்கி ஐ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 மேக்கோவர் பற்றியும் நம்ம பிரைட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஹோட்டல்னு. ஸோ அங்கே உள்ள டீ கடையில் உட்காந்துட்டு இருந்தோம். ரோடு பார்க்க நல்லா இருக்குல்ல, கூட்டமே இல்லாமல் அமைதியாக அப்படியே அந்த வியூவை ரசிச்சுட்டு ஒரு கட்டஞ்சாயை அடிச்சுட்டு we were having a good conversation. அண்ட் இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் அந்த பக்லாவா ட்ரை பண்ணணுமேடா. பக்லாவா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ட்ரை பண்ணலாமா? இல்லாட்டி இப்போ வாங்கலாமா? திரும்ப நீ பண்ணு ஓடிடாது. தெரியுது. ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சாடா? சச்சோ காட்டுங்க பார்ப்போம். அப்படியா? Many tic-tacs later. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருந்தோம். அண்ட் மினி டிஃபன் தான். பேசிக்கலி இட்லி, பொங்கல், கொஞ்சம் கிச்சடி அண்ட் வடா, சட்னி எல்லாமே ஆக்சுவலி நல்லா இருந்தது. பொங்கல் எப்படி இருக்கு? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் ஸ்வீட் செக்ஷனில் போயிட்டு வீட்டுக்கு ஏதாவது வாங்கலான்னு தேடிட்டு இருந்தோம். யூனிக்காக எதுவும் இல்லை. சரி அந்த பக்லாவாவை டேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்கலான்னு பார்த்தா பக்லாவும் நல்லா இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே பால்கோவா லட்டுன்னு ஒன்று இருந்தது. பால்கோவா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் வாங்கினேன். பட் அது பார்த்தா பால் பவுடரில் செஞ்ச லட்டு மாதிரி இருந்தது. அது எனக்கு வீட்டுக்கு வந்து தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணேன். அப்படியே ஹார்ட் அண்ட் சோலை போட்டு இந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இதேமாரி நிறைய vlog பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.